அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் சென்னை மற்றும் கிரேஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மசினகுடி சார்பில் இந்த பதிவு பார்க்க வந்திருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். நான் வின் இளங்கோ. நம்ம மசினகுடியில் தான் இப்போது இருக்கிறோம். சென்ற ஆண்டு நம்ம மசினகுடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த சம்மர் கேம்ப் நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த 2025ஆம் ஆண்டும் மே 2, 3, 4, 5 ஆகிய தேதிகளில் மசினகுடியில் சம்மர் கேம்ப் நம்ம நடத்த இருக்கிறோம். அந்த சம்மர் கேம்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சிறிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவை பார்க்க போகிறோம். இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மலை குன்று, ஒரு பெரிய கரடு. இது இந்த இடத்துல நம்ம நின்று பார்த்தோம்னா மசினகுடி டவுன் இருக்குது இல்லைங்களா, மசினகுடி ஊர், அந்த வனப்பகுதிகள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வனப்பகுதியை நம்ம பார்க்க முடியும். மேகங்கள் பாருங்கள் எவ்வளோ கீழால் போயிட்டுருக்கு. நம்ம நிற்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துலையும் மேகங்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டு கட்டணமாக இருக்கும். இது மேகங்கள் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்த பதிவு. முழுக்க முழுக்க பச்சை பசேல் என்று ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு மனதுக்கு ரம்மியமாக இருக்குங்க. ஒரு விடிய காலையில் ஒரு 6-7 மணிக்கு சன்ரைஸ் வர்ற டைமில் நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் இந்த டவுனுக்குள்ளெல்லாம் இருந்து காந்தல் நிறைந்த பாறைகளுக்கு நடுவில் கோயிலுக்குள்ளே வீடுகளில் அடைஞ்சு கிடந்து சன்ரைஸே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களும் சன்ரைஸ்லாம் இப்போ எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கிற சூழலில் நம்ம இந்த மசினகுடியில் இந்த இடத்துக்கு போய் சன்ரைஸை பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு அதை காட்ட போகிறோம். இயற்கையான சூழலில் ஒரு நல்ல அப்படியே ஒரு எந்த விதமான காந்தல், அதாவது பெட்ரோல் டீசல் வாட இல்லாத ஒரு நல்ல ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கேம்பில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய பாம்பு ஒன்று. ஆமாம், இது அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நம்மளை பாதுகாப்புக்காக வந்திருக்கிறவங்க தான் பெரியவங்க. நம்மளுடைய பாதுகாப்புக்கும் அவங்க உறுதி செய்வாங்க. அதை எப்படி கையாளணும், அது என்ன வகை அப்படின்ற அந்த தகவல்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது நம்ம டவுனுக்குள்ளே எங்கேயுமே தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் அதை நேரில் பார்த்து அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோயார் கேம்புக்கு சைட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருக்கும்போது செந்நாய்கள் கூட்டமாக அங்கே விளையாண்டுருக்கு. அந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுவுமே நம்ம மசினகுடி கேம்புக்கு போனோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்குவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம தெப்பக்காட்டில் இருக்கிற வன உயிரில் அதாவது மன்னிக்கணுங்க, புலிகள் காப்பகத்துக்கு நம்ம போயிருக்கோம். இந்த புலிகள் காப்பகம் கிட்டத்தட்ட இந்திய அளவில் மிக ஒரு பழமையான, ஏன் உலக அளவில் கூட சொல்லலாம், வெள்ளைக்காரருக்கு காலத்துக்கு இந்த புலிகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புலிகள் சரணாலயம் இது. அந்த சரணாலயத்துக்குள்ளே நம்ம அரசு அனுமதி, இது அரசு தான் நடத்துது, அரசு அனுமதி வாங்கி அந்த முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்க, அரசு அவங்க வண்டியில் நம்மளை ஆஃப் ரோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போகும்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அது. அந்த யானை வளர்ப்பு யானை கிடையாதுங்க, அது காட்டிலே தற்செயலாக வளரக்கூடிய யானை, காட்டு யானை போகிறீங்கன்னா அந்த மாதிரி காட்டு யானைங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மான்கள் புல்லெல்லாம் தின்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்குது. நாங்கள் போகும்போது தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. அந்த சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதும் அது சாப்பிட்டுட்டு இருந்த காட்சிகள் தான் பார்த்தோம். அப்படியே இன்னும் சிறிது தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா காட்டு எருமைகள் கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் காட்டு எருமைகள் எங்கேயும் அதிகமாக பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அதை எங்கேயும் வளர்த்த மாட்டாங்க பூங்காக்களில். இந்த மசினகுடி கேம்புக்கு நம்ம போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் பார்த்திங்கன்னா கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த அதாவது அந்த புலிகள் காப்பத்துக்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே தெப்பக்காட்டிலே தான் இந்த யானைகள் முகாமும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அதாவது யானைகள் உணவகம் இருக்குது. அதாவது காலை நேரங்களில் மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா யானைகளுக்கு உணவு கொடுப்பாங்க. இங்கே தயார் செய்து கொடுக்கப்படுகிற உணவுகள் இந்த எலஃபண்ட் ஃபீட் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த யானைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம் இல்லைங்கன்னா, அப்போ யானைகளுக்கு உணவு கொடுக்கறத காட்டுறது இல்லாமல் அந்த யானைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன கலந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அங்கே நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதையும் இந்த கேம்பில் நம்ம நம்ம குழந்தைங்க வரும்போது அதையும் நம்ம காட்ட போகிறோம். புரியண்ணா, வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். என் பேர் சித்தன் என்கிற குருவி சித்தன், அதாவது சந்தோஷ். நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. எங்கள் ட்ரைபல் இதெல்லாம் இப்போது நாங்கள் கூட்டு போகிற வழி உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உள்ள
பறவைங்க உள்ள இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம பறவைங்களை பார்க்கும்போது நமக்கு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் பறவைங்களாம் பறந்து போயிடும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பறவையை பார்த்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதனுடைய பேர் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதனுடைய ஹேபிட்டட், அதனுடைய பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரேன். அது தெரிஞ்சுக்கிங்க. எழுதுறதுன்னா எழுதிக்கிங்க, சரிங்களா? மற்றபடி அங்கே நம்ம போகும்போது நம்ம குரூப் விட்டுட்டு தனியாக போகக்கூடாது. குரூப் கூட தான் இருக்கணும், சரிங்களா? சத்தமாக பலமாக ஓடக்கூடாது. நடக்கும்போது கீழே முள் இருக்கும், கல் இருக்கும், குச்சிங்க இருக்கும், பார்த்து பத்திரமா நடந்து வரணும், சரிங்களா? எங்கேயாவது வேறு எங்கேயாவது பார்த்து கீழே விழுந்துடாதீங்க, சரிங்களா? ஓகேங்களா? புறப்படலாங்களா? அது வந்து லெஃப்டில் இருக்கிற ஒரு பிளாக் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஜங்கல் மைனா. ரைட் சைடில் 2 ஜோடியாக இருக்குது பாருங்கள், அது வந்து பிராமணி ஸ்டார்லிங், STARLING, பிராமணி ஸ்டார்லிங். இப்போ பாருங்கள், இந்த கொம்பு வந்து வருஷத்தில் ஒரு டைமு கீழே விழுந்துடும். கீழே விழுந்துட்டு புதுசாக முளைக்கும், சரிங்களா? வருஷம் வருஷம் இது கீழே விழும், முளைக்கும், சரிங்களா? இதை முளைக்கும் போது இந்த மாதிரி இது சின்ன மானுடையது. இதே பெரிய மான் வந்து நல்ல பெரிய ஹார்ன்ஸ் வரும். அது வந்து புதுசாக வர ஸ்டாக் வந்து வெல்வெட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அது பெண்ட் பண்ண முடியும், இது பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இது கீழே விழுந்தால் இது ஒரு கால்சியம் மாதிரி. இது வந்து இந்த முள்ளங்கண்ணி இல்லைங்க, போர்க்குபைன், இது வந்து விரும்பி சாப்பிடும். இந்த கொம்பை எடுத்துட்டு அதனுடைய டென்னுக்கு கொண்டு போயிட்டு அதை சாப்பிடும். ஏன்னா அதுக்கு இது ஒரு வைட்டமின், இது ஒரு கால்சியம் அதுக்கு தேவைப்படுது. அந்த கால்சியமுக்காக இது தூக்கி போயிடும். வருஷம் எடுத்துட்டு குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக அந்த பறவைகள் பற்றின தகவல்களையும் அந்த மான்கள் பற்றின தகவல்களையும் எவ்வளோ தெளிவாக சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அழகான காட்சிகள் தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இது உண்மையாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம குழந்தைங்க கேம்புக்கு போனாங்க அப்படின்னா இங்கே தங்குறதுக்கு உண்டான இடம் க்ரீன் ஹில்ஸ் ரெசார்ட்டு. அந்த ரெசார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த க்ரீன் ஹில்ஸ் ரெசார்ட் மசினகுடியில் தாங்க இருக்குது. இந்த க்ரீன் ஹில்ஸ் ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2012ஆம் ஆண்டு முதல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் மற்றும் கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் நாங்கள் நிறைய கேம்ப் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க கூட எங்களுக்கு ஒரு நல்ல நெருங்கிய டைப் இருக்குது. அங்கே லோக்கல் வாலண்டியர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நிறைய அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கைட்லைன்ஸ், அவங்களுடைய கைட்லைன்ஸும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அங்கே வெளியே நம்ம கேம்புக்கு வெளியே போகும்போதாக இருக்கட்டும், அந்த கேம்பில் நம்ம அங்கே உள்ளே தங்கியிருக்கும் போதாக இருக்கட்டும், நமக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு பண்ணி தருவாங்க. அதனால் நம்ம குழந்தைங்க இங்கே தங்கும் பொழுது வெளியே போயிட்டு வரும்போதும் பாதுகாப்புக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அதே போல் இந்த கேம்ப் சைட், அதாவது இங்கே க்ரீன் ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு 3 வேளை உணவு, சிற்றுண்டி, அதுக்கப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து கேம்ப் ஃபயரும் வந்து நமக்கு வந்து இந்த ரெசார்ட் உள்ளே கேம்ப் ஃபயரும் நைட் டைமில் வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேம்புக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமான இடங்கள்லாம் இருக்கும். எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போவோம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து நம்ம போவோம். இன்னொரு நாள் வந்து எலஃபண்ட் கேம்ப் இருக்குங்க, அதாவது எலஃபண்ட் ஃபீடிங் கேம்ப் இருக்கும், அந்த கேம்புக்கு போவோம். அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வுக்கு உள்ளே போவோம், ஆஃப் ரோட் சஃபாரி போவோம். இந்த மாதிரி ட்ரக்கிங் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு வித்தியாசமான இடங்களுக்கு போகும்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம்புக்கு நம்ம குழந்தைங்க போகிறது மூலிமா கிடைக்கும். இந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். போன வருஷம் குழந்தைங்க இந்த கேம்பில் நடந்த புகைப்படங்கள்லாம் இது பார்க்குறீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்க வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா தலைமைத்துவ பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏதோ கூட்டிகிட்டு போனால் சுற்றி காட்டணும் அப்படி இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதனால் உங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் ஒரு சிறந்த தலைவர்களாக உருவாகிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த கேம்ப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா உங்கள் குழந்தைங்களை இந்த கேம்புக்கு அனுப்புங்க. மிகச்சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம்.
இந்த கேம்ப் பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றும் இந்த கேம்புக்கு வர்றதுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு உண்டான சீட் புக் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் நம்பர் கொடுத்துக்குறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவைப்படக்கூடிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேம்புக்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.